முதலமைச்சர் விஜயுடன் பிரபல ஐடி நிறுவனமான காக்னிசன்ட் தலைவர் ராஜேஷ் வாரியர் சந்தித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். முதலமைச்சருடன் தொழில்துறையினர் சந்தித்து வருகின்றனர். சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்ற சந்திப்பில் காக்னிசன்ட் சட்ட ஆலோசகர் முக்கிய பிரதிநிதிகளும் சந்தித்திருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. முதலமைச்சர் விஜயுடன் தொழில்துறையினர் சந்தித்துள்ளனர். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். நந்தினி, வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜயுடன் தொழில்துறை சார்பான உயர் அதிகாரிகள் தற்போது சந்தித்திருக்கிறார்கள். குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகம் தலைமையிலான அரசு பொறுப்பேற்றவுடன் பல்வேறு பெருநிறுவனங்களை சார்ந்த தொழிலதிபர்கள், தொழில்துறையை சார்பான உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோர் தமிழ்நாடு முதலமைச்சரை தினசரி சந்தித்து பல்வேறு ஆலோசனைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். அண்மையில் கூட பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்திடப்பட்டது. அது மட்டுமல்லாமல் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா தென்கொரியா நாட்டிற்கு சென்று பல்வேறு ஆய்வுகளையும் மேற்கொண்டு வந்திருந்தார். இந்த நிலையில்தான் தமிழக வெற்றிக் கழகம் தலைமையிலான அரசை பொறுத்தவரையில் வேலைவாய்ப்பை அதிகரிப்பது, இளைஞர் நலன் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்து செயல்பட்டு வருகிறது. அந்த வகையில்தான் தொடர்ச்சியாக பெருநிறுவன அதிகாரிகள், தொழிலதிபர்கள் உள்ளிட்டோர் தமிழ்நாடு முதலமைச்சரை சந்தித்து வருகிறார்கள். அந்த வகையில் இன்றைய தினம் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் நிறுவனத்தின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் ராஜேஷ் வாரியர், போர்டு மெம்பர் ஆஃப் இந்தியா மற்றும் சட்ட ஆலோசகர் நாராயணன், கார்ப்பரேட் அஃபேர்ஸ் ஆஃப் இந்தியா ஹெட் கௌரவ் ஹஸ்ரா, நிறுவனத்திற்கான தமிழ்நாடு தலைவர் அர்ச்சனா ராம்குமார், கவர்மெண்ட் அஃபேர்ஸ் ஆஃப் ஸ்டேட் ஹெட் புருஷோத்தமன் ஆகியோர் முதலமைச்சரை சந்தித்து பேசியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் நாஸ்காம் நிறுவனத்தின் தலைவர் ராஜேஷ் நம்பியார், துணைத் தலைவர் ஸ்ரீகாந்த் சீனிவாசன், இயக்குனர் உதயசங்கர், தென்மண்டல இயக்குனர் பாஸ்கர் குமார் வர்மா ஆகியோரையும் தமிழ்நாடு முதலமைச்சரை சந்தித்து பேசியிருக்கிறார்கள். அப்போது தங்களுடைய கோரிக்கைகள் மற்றும் தங்கள் நிறுவனம் சார்பான அந்த வடிவமைப்புகள் உள்ளிட்டவை தொடர்பான ஃபைலும் முதலமைச்சரிடம் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த சந்திப்பின் போது முதலமைச்சர் தொழில்துறையை மேம்படுத்துவதற்கும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளவும் அழைப்பு விடுத்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அவர்களும் தொடர்ச்சியாக தாங்கள் தமிழ்நாட்டில் பல்வேறு தொழில்களை மேற்கொள்ள தயாராக இருப்பதாக முதலமைச்சரிடம் உறுதியளித்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் பெருநிறுவனங்கள் சார்பான தொழிலதிபர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகள் தமிழ்நாடு முதலமைச்சரை தொடர்ச்சியாக சந்தித்து வருவது குறிப்பிடத்தக்கது. முதலமைச்சர் விஜயுடன் பிரபல ஐடி நிறுவனமான காக்னிசன்ட் தலைவர் ராஜேஷ் வாரியர் சந்தித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். முதலமைச்சருடன் தொழில்துறையினர் சந்தித்து வருகின்றனர். சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்ற சந்திப்பில் காக்னிசன்ட் சட்ட ஆலோசகர் முக்கிய பிரதிநிதிகளும் சந்தித்திருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. முதலமைச்சர் விஜயுடன் தொழில்துறையினர் சந்தித்துள்ளனர். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். நந்தினி, வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜயுடன் தொழில்துறை சார்பான உயர் அதிகாரிகள் தற்போது சந்தித்திருக்கிறார்கள். குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகம் தலைமையிலான அரசு பொறுப்பேற்றவுடன் பல்வேறு பெருநிறுவனங்களை சார்ந்த தொழிலதிபர்கள், தொழில்துறையை சார்பான உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோர் தமிழ்நாடு முதலமைச்சரை தினசரி சந்தித்து பல்வேறு ஆலோசனைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். அண்மையில் கூட பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்திடப்பட்டது. அது மட்டுமல்லாமல் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா தென்கொரியா நாட்டிற்கு சென்று பல்வேறு ஆய்வுகளையும் மேற்கொண்டு வந்திருந்தார். இந்த நிலையில்தான் தமிழக வெற்றிக் கழகம் தலைமையிலான அரசை பொறுத்தவரையில் வேலைவாய்ப்பை அதிகரிப்பது, இளைஞர் நலன் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்து செயல்பட்டு வருகிறது. அந்த வகையில்தான் தொடர்ச்சியாக பெருநிறுவன அதிகாரிகள், தொழிலதிபர்கள் உள்ளிட்டோர் தமிழ்நாடு முதலமைச்சரை சந்தித்து வருகிறார்கள். அந்த வகையில் இன்றைய தினம் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் நிறுவனத்தின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் ராஜேஷ் வாரியர், போர்டு மெம்பர் ஆஃப் இந்தியா மற்றும் சட்ட ஆலோசகர் நாராயணன், கார்ப்பரேட் அஃபேர்ஸ் ஆஃப் இந்தியா ஹெட் கௌரவ் ஹஸ்ரா, நிறுவனத்திற்கான தமிழ்நாடு தலைவர் அர்ச்சனா ராம்குமார், கவர்மெண்ட் அஃபேர்ஸ் ஆஃப் ஸ்டேட் ஹெட் புருஷோத்தமன் ஆகியோர் முதலமைச்சரை சந்தித்து பேசியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் நாஸ்காம் நிறுவனத்தின் தலைவர் ராஜேஷ் நம்பியார், துணைத் தலைவர் ஸ்ரீகாந்த் சீனிவாசன், இயக்குனர் உதயசங்கர், தென்மண்டல இயக்குனர் பாஸ்கர் குமார் வர்மா ஆகியோரையும் தமிழ்நாடு முதலமைச்சரை சந்தித்து பேசியிருக்கிறார்கள். அப்போது தங்களுடைய கோரிக்கைகள் மற்றும் தங்கள் நிறுவனம் சார்பான அந்த வடிவமைப்புகள் உள்ளிட்டவை தொடர்பான ஃபைலும் முதலமைச்சரிடம் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த சந்திப்பின் போது முதலமைச்சர் தொழில்துறையை மேம்படுத்துவதற்கும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளவும் அழைப்பு விடுத்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அவர்களும் தொடர்ச்சியாக தாங்கள் தமிழ்நாட்டில் பல்வேறு தொழில்களை மேற்கொள்ள தயாராக இருப்பதாக முதலமைச்சரிடம் உறுதியளித்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் பெருநிறுவனங்கள் சார்பான தொழிலதிபர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகள் தமிழ்நாடு முதலமைச்சரை தொடர்ச்சியாக சந்தித்து வருவது குறிப்பிடத்தக்கது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நந்தினி.